எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கோழிக்கறி தண்ணி குழம்பு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு 1 கிலோ கோழிக்கறி வாங்கி நல்லா 3-4 தடவை அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்குதுங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் எண்ணெயில் பொரியட்டுங்க. இப்போ அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதை வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெயில் பொரியட்டுங்க. நல்லா செவந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா இது செவந்து பொரியட்டுங்க. இந்த குழம்பு தண்ணி மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் நல்லா ருசியாக இருக்குங்க. இதுக்கு சிக்கன் மசாலா தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க, பட்டை லவங்கம் சோம்பு போட்டது. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாங்க. இதோடையே அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி ஒரு துண்டு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி சேர்த்துக்கலாங்க. அதுவும் எண்ணெயிலே வதங்கட்டுங்க. பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ அந்த தக்காளியும் இதுலேயே சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. எண்ணெயில் நல்லா சுருங்க வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. பட்டை லவங்கம் போட்டு வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே சேர்த்துனோம்னாக்கா அதெல்லாம் வதங்காதுங்க, வரன்னு ஆகிடும். தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய் நான் கீறி வச்சுருக்குறேங்க. மசாலா தூளுங்க எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா தேங்காயையும் போட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா மசாலா தூள் சேர்த்துனதுக்கப்புறமா பெரட்டி விட்டுட்டு அப்புறமா அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்டுலேயே தேங்காவை போட்டு ஒரு பெரட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு இதை விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெயில் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பாதி அன்னாசி பூ சேர்த்துக்கலாங்க. லவங்கம் 2 சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெயில் போட்டு எண்ணெயில் பொரியட்டுங்க.
பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் அலசி எடுத்து வச்ச கோழிக்கறி துண்டுங்களை அதில் சேர்த்துக்கலாங்க. கோழிக்கறியை சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டு வேகட்டுங்க. நல்லா வெந்து சுருங்கி வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷமாக வெந்து சுருங்கி வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா பெரட்டி கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலா தூள் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி நல்லா வேகட்டுங்க. அப்போ தாங்க கறி நல்லா வாசமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலா விழுதும் அலசின கழுவின தண்ணியும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி பதம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நான் குக்கரில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கிறேங்க அவசரத்துக்கு. இல்லைன்னா பாத்திரத்துலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் திறந்து பார்த்துடலாங்க. கறியும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதில் தூவிக்கலாங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க இருக்கும். இப்போது கோழிக்கறி தண்ணி குழம்பு தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.